இப்போ வந்து லவ்வர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஜாதகமும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா யார் வசியம் பண்ணுறாங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வசியம் வந்து நாங்கள் ஹோமத்துலேருந்து எடுப்போம். ஹோமம் பண்ணுவோம், அவங்களுக்காகவே ஹோமம் பண்ணி சில வசிய பூஜையெல்லாம் ஒரு பண்ணி ஒருத்தவங்களுக்குமே இந்த மை கொடுக்கும் பொழுது நம்ம தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஹோமம் பண்ணி தனித்தனியாக பண்ணுவோம். அதுக்காக தான் அவங்க டேட் ஆஃப் பர்த் அப்படி கேட்குறது. அப்போ அவங்க எந்த காலகட்டத்தில் இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி ஹீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து தப்பாக வார்த்தைகள் விட்டுருப்போம், இல்லை அவங்க 2 பேருக்குள்ளே நிறைய சண்டைகள் இருந்திருக்கும். அந்த சண்டைகள் ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் 2 பேரும் மன்னித்து ஏற்று ஒத்துமையாக வாழற மாதிரி அந்த வசிய பூஜை அதை பண்ணி, அது வந்து ஹோமத்தில் தான் அதை பண்ணி 21 நாள் அதுக்கு கண்டினியூஸாக பூஜை பண்ணி அந்த வசிய மையை எடுத்து கொடுக்கும்போது, ஸோ அந்த ஒரு வருஷ காலம் அவங்க போய் சேர்றதுக்கே ஒரு வருஷம் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து இவங்க எல்லார் வீட்டுக்கும் வர்றதோ, இல்லை ஆன்மாவோட பேசுகிறதோ, இல்லை அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாத விஷயங்களை யார் மூலியமாவது செஞ்சு வைப்பாங்க. எங்கள் மாதிரி இருக்க ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, இல்லை அவங்க ஒரு டிப்ரெஷன் போயிட்டாங்க, இல்லை சூசைட் அட்டன் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, டிவோர்ஸ் ஆகுது, அவங்க குடும்ப சூழ்நிலையிலேயே ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க ட்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ அவங்களுக்கு கண்ணில் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது சடனாக அவங்க அதை கைட் பண்ணுறது தான். இப்போ சொல்லும் போது என்ன உடம்பு சிரிப்பு வரும், சுவாமிக்கிட்ட இருந்து எங்களுக்கு உத்தரவு கேட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் சரி, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை, ஸோ அப்படி இருந்துட்டு போகட்டும்னு. நிறைய பேர் நேரடியாக பார்த்து கூட சிலர் நடக்கவே மாட்டேங்கிறது, ஒரு விஷயமே எனக்கு நடக்கலை மேடம், இங்கே நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லியும் அவங்க ஒரு சில இப்போ அந்த கர்மா கிளென்சிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அந்த ஓமம் வெளுத்துற ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க மேம். அது நீங்கள் எந்த டைமில் பண்ணுவீங்க? அது எதனா ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குங்களா அப்போ தான் பண்ணணும்னு? ஏன் அந்த டைமில் பண்ணணும் மேம்? ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வசியத்தில் சிறந்து விளங்கும் அஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஹேமா மேம் தான் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து வசியம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். கணவன் மனைவி வசியம், ராஜ வசியம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். இன்னைக்கு அவங்க கிட்ட வசியம் பத்தி இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போய் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேம். வணக்கங்க. மேம், நம்ம வந்துட்டு வசியம் பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ வசியம் அப்படிங்கிறது எப்படி அதோடைய வேலையை தொடங்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மேம். ஏன்னா அது ஒருத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களை வசியம் மை வந்து செய்ய வைக்குமோ, எப்படி மேம் அது ப்ராசஸ் ஆகும்? அதாவது வசியம் வந்து நாங்கள் வந்து சில மூலிகையை கொண்டு தான் நாங்கள் வந்து அந்த வசிய மையை தயாரிக்கிறோம். அந்த வசியம் மை தயாரிக்கும் போது அந்த மூலிகைக்குன்னு சில பவர் இருக்கு. அதாவது எல்லா மூலிகையும் எல்லா ஜாதகக்காரருக்கும் யூஸ் பண்ண முடியாது, ஒவ்வொன்றும் வேறுபடும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தாங்கன்னா அவங்க எந்த காலகட்டத்தில் இருக்காங்க என்னங்கிறத பார்த்துட்டு அந்த வசியமை இப்போ வந்து லவ்வர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஜாதகமும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா யார் வசியம் பண்ணுறாங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வசியம் வந்து நாங்கள் ஹோமத்துலேருந்து எடுப்போம். ஹோமம் பண்ணுவோம், அவங்களுக்காகவே ஹோமம் பண்ணி சில வசிய பூஜையெல்லாம் ஒரு பண்ணி ஒருத்தவங்களுக்குமே இந்த மை கொடுக்கும் பொழுது நம்ம தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஹோமம் பண்ணி தனித்தனியாக பண்ணுவோம். அதுக்காக தான் அவங்க டேட் ஆஃப் பர்த் அப்படி கேட்குறது. அப்போ அவங்க எந்த காலகட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கச்ச அவங்க ஒருத்தருக்கு பண்ணி கொடுக்கும்போது அந்த வசியமை வந்து உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கும். சில மூலிகைகள் வேறு வேறு மூலிகைகள் போட்டு அவங்களுக்கு அந்த ஹோமம் பண்ணி அந்த வசியமை எடுக்கும்போது கட்டாயம் அவங்களுக்கு வேலை செய்யுது. இப்போ வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்களோ, இல்லை லவ்வர்ஸ் வந்து பிரிஞ்சிருந்தாங்க, ரொம்ப நாளாக காண்டாக்ட் பண்ணலை அப்படிங்கிறவங்கள இவங்க ஃபோனில் தொடர்ந்து அவங்க மெசேஜ் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டுறாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வசியமையினால் பண்ணி கொடுத்து எல்லாம் பிளாக்லேருந்து எடுத்து நிறைய பேர் பேசி இப்போ நல்லாவே வாழ்ந்துட்டுருக்கு. இந்த வசியமை கண் கண்ட உண்மை நல்ல ஒர்க் ஆகுது. ஓகே மேம். இப்போ எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வசிய மை மூலமா நம்மளால சால்வ் பண்ண முடியும் மேம்? ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், சில பேருக்குலாம் வந்துட்டு டிவோர்ஸ்க்கு போற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், நம்ம இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ வேண்டாம்னு சொல்லி ஒரு நிறைய லெவல் ஆஃப் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ எந்த அளவு பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட நம்ம வசிய மை மூலமா சரி பண்ண முடியும் மேம்? வசியமை மூலயமா ஃபஸ்ட்டு நம்ம கர்மா கிளென்ஸ் பண்ணுவோம். கர்மா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுக்குரிய ஜாதகம் எல்லாம் அனுப்புனாங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து ஹீலிங் பண்ணிடும். அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி ஹீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து தப்பாக வார்த்தைகள் விட்டுருப்போம், இல்லை அவங்க 2 பேருக்குள்ள நிறைய சண்டைகள் இருந்திருக்கும். அந்த சண்டைகள் ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் 2 பேரும் மன்னித்து ஏற்று ஒத்துமையாக வாழற மாதிரி அந்த வசிய பூஜை அதை பண்ணி
அது வந்து ஹோமத்தில் தான் அது பண்ணி 21 நாள் அதுக்கு கண்டினியூஸாக பூஜை பண்ணி அந்த வசிமையை எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வசிமை நல்லா வேலை இந்த மாதிரி நிறைய சேர்ந்துருக்காங்க. இப்போ எப்பயுமே வந்துட்டு இந்த ஹீலிங் பண்ற ப்ராசஸ், இந்த ஓமம் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் மேம்? உங்கள கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ஹீலிங் அப்படிங்கிறதுக்கு அவங்க எப்படி நேர்ல வரணுமா? அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் மேம்? ஆக்சுவலாக எல்லாரும் நேரில் வரணுமா, ம். நேரில் வரட்டுமான்னு கேட்குறாங்க. நேரில் நம்ம பார்க்கறது இல்லை. ஏன்னா நமக்கு எனர்ஜி கொண்டு தான் நம்ம பண்ணுறது மெடிடேஷன் மூலிமா. ப்ளஸ் வந்து அது ஒரு சீக்ரெட், அது ஆன்மாவை டச் பண்ணும். அது ஒரு சீக்ரெட் பூஜை தான் அது ஆக்சுவலி. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த அது வந்து நிசப்தமாக இருக்கணும் அந்த டைமில். ஸோ அதனால் ஃபோட்டோவும் ம். ராசி நட்சத்திரம் நேமு அதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து நாங்கள் பூஜை பண்ணி நாங்கள் தான் கொரியர் பண்ணிடுவோமே தவிர நேரடியாக நாங்கள் பார்க்குறது இல்லை. ஏன்னா நம்ம எனர்ஜி லெவல் செட் ஆகிறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வராங்க. அதனால எனர்ஜி நம்ம செட் ஆகிறதில்ல. ம். ஏன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால நம்ம நேரடியாக பார்க்குறதில்ல. அவங்களுக்கா அந்த நேரம் காலம் வந்துச்சு, கடவுள் அவங்களுக்கு ஆசீர்வதிச்சு இந்த நிமிஷம் இவங்களோட பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்ததா, விதி இருந்தாலும் இல்லை பூர்வ ஜென்ம கர்மா அப்படி இருந்தாலும், இல்லை இறந்தவங்க இருப்பாங்க அவங்க வீட்லேயே, யாராவது இறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து இவங்களை கைட் பண்ணுவாங்க. எப்படின்னா இவங்க சப்போஸ் அழுதுட்டே இருந்தாங்க, இல்லை இவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல, எந்த விஷயமே அவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, எல்லா விஷயங்களும் தடைப்பட்டு போகுது. சிலர் வந்து சாகிறதுக்கு முன்னாடியே சில சில அம்மா அப்பா அவங்கெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் சாகும்போது அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்கும்போது சில வேலைகள்லாம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு இறக்கணும் அப்படிங்கிற அந்த டைம் வந்து ம். நினைப்பாங்க. ஆனால் அங்கே யம தர்மராஜா வந்து அதுக்கு அதுக்கு ஒத்துழைக்கல. ஒத்துழைக்க மாட்டாரு. அந்த நிமிஷம்லாம் ஸோ அப்ப அவங்க வந்து நிறைவேறாத ஆசையோடயே அவங்க போயிடுவாங்க. அப்ப அந்த ஆன்மா வந்து கண்டிப்பா வந்து 1 வருஷம் காலம் வந்து நம்ம இந்த பூமியில ம். இருக்கும். ஸோ அந்த 1 வருஷ காலம் அவங்க போய் சேர்றதுக்கே 1 வருஷம் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து இவங்க எல்லார் வீட்டுக்கும் வர்றதோ, இல்ல ஆன்மாவோட பேசுறதோ, இல்ல அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாத விஷயங்கள யார் மூலியமாவது செஞ்சு வைப்பாங்க. எங்க மாதிரி இருக்க ஆட்கள் ம். யாராவது இருந்தாங்கன்னா, அந்த அவங்க அழுதுட்டே இருக்காங்க, இல்ல அவங்க ஒரு டிப்ரஷன் போயிட்டாங்க, இல்ல சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்க, இல்ல வந்து ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, டிவோர்ஸ் ஆகுது. அவங்க குடும்ப சூழ்நிலையிலேயே ஏதோ ஒரு விஷயம் ம். நடக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இவங்க ட்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ அவங்களுக்கு கண்ல படலாம். அந்த மாரி இருக்கும்போது சடனா அவங்க அத கைட் பண்றது தான். இப்ப சொல்லும்போது என்ன உடம்பு சிலுக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த தொடர்பு கொள்ளுவாங்க. அப்படி இருக்கச்ச இந்த வசிமையில நாங்க வந்து பண்ணி கொடுக்கும்போது, அவங்க நல்லபடியாவே வாழ்ந்துடுறாங்க. அதாவது கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கிறவங்க இதுலேருந்து பயனடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா மேம். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? உங்களுடைய ஜாதகம், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் உங்ககிட்ட குடுக்கும்பொழுது, நீங்களே வந்துட்டு ஓமம் வளர்த்தி அந்த கர்மா கிளென்சிங், ஹீலிங் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு குடுத்துருவீங்கன்னு சொல்லி. இப்ப சில பேருக்கு தோணும்ல மேம். என்ன இருந்தாலும் இப்போ ட்ரெஸ் எடுக்கும்போதே சில பேர் நேரா போய் ஆன்லைன்ல பார்த்துறக்கூடாதா எடுத்துட்டா அப்படின்னா, ஓகே. அப்படி இருந்தா பரவால்ல. எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா, அங்கே எங்களுக்கு ம். உத்தரவு வரும். சுவாமி கிட்ட இருந்து எங்களுக்கு உத்தரவு கேட்டு தான் நாங்க ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி இருந்ததுன்னா, சரி அவங்களுக்கு அந்த பிராப்தம் எதுவும் இல்ல. ஸோ அப்படி இருந்துட்டு போகட்டும்னு. நெறைய பேர் நேரடியா பார்த்து கூட சிலர் நடக்கவே மாட்டேங்கிறது. ஒரு விஷயமே எனக்கு நடக்கல மேடம். இங்க நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லியும் அவங்க ஒரு சில கால்ல ஃபோன் பண்ணி, ம். ஏதோ உங்க வீடியோ பார்த்தேன். எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் வரேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாரி தான் வருவாங்க அவங்களுக்கு. ஓகே. மனசுல அவங்களுக்கே படும். அப்படி பட்டுச்சுன்னா, அவங்களுக்கு அவங்களோட டைமு, கால நேரம் வந்துடுச்சு. ஸோ அந்த விஷயங்கள அவங்க பண்ணக்கூடிய நேரம், காலம் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக நாங்க கவலைப்படுறது இல்ல. ஸோ நம்ம வந்து நேரா பார்க்கறது இல்ல. ஏன்னா நம்ப ம். இருந்தா தானே சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். ம். சுவரே இல்லன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால எங்களுக்கு நாங்க பிரீத் பண்ணி ஆகணும்ல. ம். ம். அதனால அந்த எனர்ஜி நமக்கு செட் ஆகுறதில்ல. ஓகே மேம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? அது பிரீத் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். நம்ம வந்துட்டு அவ்ளோ பேட் எனர்ஜிஸ் வந்து நம்ம ஆமா, ஆமா. எடுக்கும்பொழுதுன்னு சொல்லி. சிலர் வந்து ம். கன்டினியூஸா அ நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பாங்க. ம். எனக்கு அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்ல ஒரு விஷயம் அ அப்படியே போயிடுச்சு மேடம். இப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது பாசிட்டிவ் சென்ஸ்லயே பேசுவாங்க ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ. ஸோ ம். அது நம்ம தானே சொல்றோம் அந்த விஷயம். சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அப்படியே நடந்து போகுது. ஸோ அதனால நான் அந்த மாரி ஆட்கள நான் என்கரேஜ் பண்றதில்ல. ஸோ அதனால ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும் இதுல. இப்ப நீங்க என்கிட்ட வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, நீங்களும் அந்த என் கூட பேசும்போதே ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த பாசிட்டிவ் இதுல வந்துருவாங்க. வைப்க்கு வந்துருவாங்க. அப்போ அவங்களுக்குரிய விஷயங்கள் தானா நடந்துருது. கண்டிப்பா எல்லாருக்கும் நடக்குது. ம். நடக்காம இல்ல. ம். ஓகே மேம். இப்போ அந்த கர்மா கிளென்சிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அந்த ஓமம் வெளுத்துற ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க மேம். அது நீங்க எந்த டைம்ல பண்ணுவீங்க? அது எதனா ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குங்களா? அப்பதான் ஆமா. பண்ணணும்னு, ஏன் அந்த டைம்ல பண்ணணும் மேம்? நிசப்தமா மார்னிங் வந்து நிசப்தமா இருக்கும். ஸோ நாங்க வந்து மார்னிங் வந்து 3 3 டூ 5க்குள்ள பண்ணி முடிச்சுருவோம். அந்த ம். வஷ்ய பூஜை இதெல்லாம். அது வந்து ஒரு
ஒரு ஒரு ரூம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூம்ல நம்ம வந்து இது ஹோமம் வளர்த்து அதுல நாங்க பண்ணி குடுப்போம். வசியம் பண்ணிட்டு சில நெறைய மந்திரங்கள் ஜெபிக்கணும். அப்புறம் ஒரு சில தேவதைகள் வந்து அந்த நெருப்புல வந்து காட்சி குடுக்கும். ஸோ அந்த மாரி குடுக்கும்போது இது முழுக்க முழுக்க இயற்கையான விஷயங்கள கொண்டு, இயற்கை மூலிகை கொண்டு தான் தயாரிக்கிறதே தவிர, வேற எந்த துஷ்ட சக்தியோ, இதுவோ நம்ம வந்து வராது. மகாலட்சுமி வச்சு தான் நாங்க பூஜை பண்ணி அதில குடுத்துருவோம். ஓகே மேம். இப்போ வசியம் டைமிங் வந்து 3 to 5 மார்னிங் வந்து நாங்க பண்ணி குடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து 6 to 7 வந்து சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி பண்ணிட்டு, இவங்களுக்காக பிரேயர்லாம் வச்சுட்டு, ஒன் பை ஒன்னா பண்ணுவோம். அந்த நாள் ஃபுல்லா இவங்களுக்கு பண்ணும்போது காயத்ரி ஜெபம் பண்ணணும். அது ஓகே. ஒரு அப்போ அந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட எத்தன மணி நேரங்கள் எடுக்கும் மேம்? அது எப்படியும் ஒரு 4 ஹவர்ஸ் எடுக்கும். அந்த மை டெய்லி வந்து 4 ஹவர்ஸ் எடுக்கும். அது வந்து கன்டினியூஸா 21 டேஸ் அந்த மாரி பண்ணும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு அந்த ஓமத்துக்கு வந்துட்டு எவ்வளோ டைம் ஆகுங்கிற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ இந்த மையோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் மேம்? ஏன்னா ஓமம்க்கே ஒரு 4 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா, இந்த மை வந்துட்டு எப்படி ரெடி ஆகும்? ஸோ அந்த ப்ராசஸ் ஹோமம் பத்தி சொல்லுங்க பண்ணும்போது மேம். சில மூலிகைகள் போடும்போதே ஆட்டோமேட்டிக்கா சில மந்திரங்கள் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அந்த மாரி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்ம நம்ம வீட்ல பண்றோம் இல்லையா? அது மாரி தான் அதுவும். ஓகே. அப்படி பண்ணும்போது அந்த சில மூலிகைகளுக்கு ஒரு சில பவர் இருக்கு. அந்த மந்திரங்கள கொண்டு ஜபிச்சு அந்த நெய்யில அந்த வசியம் மைய எடுத்து அது கூட சில மந்திரங்களும் ஜபிச்சு அப்படி குடுப்போம். நீங்க ஃபுல் சீக்ரெசியும் வசியமை பத்தி ஃபுல்லா கேட்குறீங்க ஆக்சுவலா. அது மாரி ஃபுல்லா நம்மளோட சொல்ல முடியாது. ஏன்னா, சில ரகசிய மந்திரங்கள் இருக்கும். சில ரகசிய பூஜைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். நேரடியா கூப்ட்டு வந்து உட்கார வச்சு அப்படியெல்லாம் பண்றதில்ல. அவங்க பேர சொல்லி ராசி நட்சத்திரம் சொல்லி, அவங்க ஃபோட்டோ இருந்தாங்கன்னா, அவங்க ஃபேஸ் அந்த இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு அப்படி பண்ணி குடுப்போம். ஓகே. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ வச்சு தான் நம்ம அந்த பூஜை வந்து அந்த பண்ணுவோம். இடத்துல வைக்க மாட்டோம். நாங்க ஓகே. பார்த்துட்டு அந்த ம். ஃபோட்டோவ வந்து பார்த்துட்டு நாங்க அத செஞ்சு குடுப்போம். இப்போ இந்த வசிய மைய வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிக்கிறவங்க என்னென்ன மாதிரியான மாற்றங்கள ஆரம்பத்துல இருந்து பார்க்க தொடங்கலாம் மேம்? ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறாங்க. என்னன்னா, இப்போ பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா, அ நெறைய இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க. நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், பிளாக் பண்ணிட்டாங்க. திருப்பி பேசவே இல்ல. எப்படி நான் அவங்கள கான்டாக்ட் பண்றது? அப்படிங்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு பிளாக்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து மேரேஜ் லைஃப் வந்து இதுவாச்சுன்னு கோர்ட்ல போயிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 6, 7 மந்த்ஸ்லயே அவங்க வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. டைவர்ஸ் வரைக்கும் டைவர்ஸ் போனவங்க. வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறமா அவங்க மியூச்சுவல்ல சைன் பண்ணிட்டு 2 பேரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒருத்தங்க வந்து பேசாமயே இருந்தாங்க. சொன்னாங்க. அவங்க வந்து எங்கெங்கேயோ போய் பார்த்தேன். பேசாமயே இருந்து இன்னுமே பேசல என்னோட லவ்வரு. ஆனா அவங்க எப்படியாவது என்கிட்ட பேசணும்னு அவங்களுக்கு பேச வச்சு குடுத்தாச்சு. ஸோ அந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் கணவன், மனைவி, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கல. அடுத்து வந்து வியாபாரம் நல்லபடியா நடக்கல. ஜனங்க வந்து வியாபாரம் பண்ற இடத்துல ஜனவசியம் இல்ல அப்படிங்கும்போது ஜனவசியம் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வியாபாரம்லாம் நல்லா நடந்திருக்கு. ஸோ எல்லாமே நானே சொல்றேனே, நீங்க யாராவது ஒரு எக்ஸாம்பிள் அப்படிலாம் கூட்டு வந்து காமிக்க மாட்டேன்னா, அவங்க தே ஆர் நாட் ரெடி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பர்சனல் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அவங்க பர்சனல வந்து வெளியில சொல்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. ஸோ அதனால நான் சொல்றேன். இப்போ இந்த மை வந்துட்டு தொடர்ந்து நம்ம எத்தன நாட்கள் வந்து பயன்படுத்த வேண்டியது இருக்கும் மேம்? மை வந்து தொடர்ந்து நீங்க வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அது. ஆனா உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு டோஸா ஓப்பன் ஆயிடும். கட்டாயம் அந்த மை வந்து யூஸ் ஆகும். நெறைய விஷயங்கள் செஞ்சு குடுத்துருக்கு. வீடு கட்டியிருக்காங்க. லவ்வர்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்காங்க. ஒரு பொண்ணு ரொம்ப ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல இருந்தது. அந்த பொண்ணும் அப்படிதான் பிரிஞ்சு இருந்தது. அந்த பொண்ணும் பையனும் நல்லா ஜாயின் பண்ணிட்டாங்க. நெறைய பேர் அந்த பிளாக்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா பே பேசிட்டு நல்லாவே சேர்ந்திருக்காங்க. முக்கியமா அந்த லவ்வர்ஸ் வந்து சேர்ந்திருக்காங்க. மேம் இப்போ நம்ம நெறைய விஷயங்கள் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து எப்படி இந்த மை வேலை செய்யுங்கிற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம தனவசியம் பண்ணணும், ஆர் நம்ம வீட்ல வந்துட்டு பணம் நெறைய சேரணும் அப்டின்னா கூட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மை பயன்படுத்தலாங்களா? இப்போ அந்த மாதிரியான மைக்லாம் எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? அது நீங்க எப்படி பண்ணி குடுப்பீங்கங்கிற மாதிரி மேம்? பண விஷயம் சூப்பரா ஒர்க் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வசிய மைய வந்து நீங்க அந்த வெத்தலையில நீங்க தடவிட்டு, அது கூட காச வச்சீங்கன்னா, பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். பணம் வந்து காலி அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஏன்னா, அந்த பணத்துல நீங்க ஒரு 500 பீஸ் அந்த வெத்தலையிலயோ, இல்ல 100 பீஸோ எடுத்து வச்சுட்டீங்கன்னு பாருங்க. அந்த ஸ்மெல்லுக்கு சில ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே அந்த பணம் தங்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கும். ஓகே மேம். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, நம்ம வந்துட்டு ஒரு கணவன் மனைவி வசியம் பண்ணும்பொழுது, அந்த மை வந்துட்டு நம்ம நெத்திலயோ, இல்ல கண்லயோ, இல்லன்னா நம்மளுக்கு எங்க இந்த பயன்படுத்தணுமோ கண்ல வைக்க முடியாது. ஒண்ணு ஓகே. பின்னால கழுத்து ஆ. பின்னால இல்லன்னா நெத்தியில தான் வைக்க முடியும். ஓகே மேம். நாங்க குடுக்கறது கண்ணுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு முடியாது. இப்ப நம்ம வந்துட்டு தனவசியம்க்காக வாங்குற மை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணும் மேம்? நீங்க தன் வெத்தலையில அ வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. தனவசியத்துக்காக வாங்குற மை வந்து
நீங்கள் வந்து வெத்தலையில் வச்சுட்டு பணத்தையும் கூட வச்சுட்டு நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். இல்லை கேஷ் பாக்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கேஷ் பாக்ஸில் வைக்கலாம். வேறு ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்போ ம். கூட நீங்கள் அந்த மைய வச்சுட்டு போகலாம். ஓகே. அது வந்து நீங்க ராஜவசியம் சொல்றீங்க. நம்ம இன்டர்வியூக்கு நம்ப வந்துட்டு கொஞ்சம் நம்ப பர்சனலா வந்துட்டு கரியர் குரோத்துக்குலாம் நம்ம ராஜவசியம் பயன்படுத்தலாம்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ அது எப்படி மேம்? இது இந்த ராஜ இது வந்து பணத்துக்கும் யூஸ் ஆகும். ம். இந்த இன்டர்வியூ எங்கேயாவது வெளியில் போய் மீட் பண்ணுறீங்க பீப்புள், அவங்க உங்களுக்கு கரெக்டாக பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இப்ப நம்ம வந்துட்டு நெறைய வித்தியாசமான பிரச்சனைகளுக்கு எப்படி வந்துட்டு மை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி பேசியிருந்தோம். இப்போ எனக்கு வந்து இதுல இருந்து என்ன டவுட்ஸ்னா மேம், நம்ம தொடர்ந்து நெறைய விஷயங்கள் பேசுறோம். இப்போ இந்த ஒரு கணவன் மனைவி வசியம் பண்ணி 2 பேர் ஒண்ணா சேர்ந்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த மை பயன்படுத்தி ஒருத்தவங்க வந்துட்டு இன்னொருத்தர சேர வச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு பெண் வந்து பயன்படுத்தி ஒரு ஆண வந்து திருமணம் பண்றாங்க அப்படின்னா, நாள பின்ன அந்த பொண்ணுக்கே இல்ல வேண்டாம் அவங்க தப்பானவங்களா இருக்காங்க. நம்ம விலகிரலாம்னு தோணுச்சு அப்படின்னா, நம்ம மை பயன்படுத்தி சேர்ந்துட்டோம்னா திருப்பி விலகுறது எதுவும் கஷ்டமா இருக்குமா? அந்த பிரச்சனை. ஆமாம், மைய வந்து நீங்கள் ஒன்ஸ் வச்சுட்டு நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ம். ஏற்பட்டுரும். கட்டாயம் அவங்க வந்து பிரிய மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருவேளை நம்ம வந்து வேண்டான்னு சொல்லிட்டு விலகிடலாமா அப்படிலாம் அவங்களுக்கு நினைக்கவே தோணாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மை வந்து க்ளோஸ்னஸ் கொண்டு வந்துடும் உங்களுக்கு. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அத நம்ம வந்து பார்த்து தான் வாங்கணும். நீங்க ஒன்ஸ் வாங்கி இது பண்ணிட்டீங்கன்னா, நீங்க திருப்பி பேக் வர முடியாது அதுல இருந்து. பேக் எதுக்கு வரணும்? ஒருத்தங்க வந்து ம். வாங்கும்போதே அவன் நல்லவன் அப்படின்னு சொல்ற பட்சத்துல தான் அந்த வசிய மையம் வேலை செய்யும். அவனுக்கு அந்த நல்ல நேரம் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா அந்த வசிய மையம் உங்களுக்கு வேலை பண்ணாது. இல்ல மேம். இப்ப சில பெண்கள் வந்து அவங்க அவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்கலாம் தெரியாது. அவங்களுக்கு புடிச்சிருக்கும். சரி நம்ம வந்து இவர் கூட எப்படின்னா சேர்ந்துரலான்னு, இல்ல ஒரு ஆண் கூட இருக்கட்டுமே, அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அவங்க நல்லவங்களா வந்து இருக்காங்கன்னு தெரியாம வாங்கி பயன்படுத்திருவாங்க அந்த மைய. பயன்படுத்தினதுக்கு பின்னால வந்துட்டு, ஐய்யய்யோ! நம்ம தெரியாம ஒரு முடிவு எடுத்துட்டோமோ! நம்ம வந்து இவங்க கூட இவ்வளோ சேர்ந்துட்டோமோன்னு நெனச்சாங்கன்னா, பேக்ல வர முடியாது. பேக்ல வரலாம் முடியாது. இது ஓகே. வந்து ஏன்னா அவங்க வேணும்னு நினைச்சு தானே ஒரு விஷயத்த செய்யறாங்க. அவங்களுக்கு அத மாதிரியான வாய்ப்புகள் வராது. ஏன்னா ஓகே. வேண்டான்னு சொல்றதுக்கு. ஏன்னா அந்த மை வந்து உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு எஃபெக்டிவ் கொடுக்கும் உங்களுக்கு. அது பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அந்யோன்யம் இருக்கும் அந்த மைய யூஸ் பண்ணும்போது. குடும்ப ஒத்துமையா இருக்கும். லவ்வர்ஸா இருந்தாங்கன்னா அந்யோன்யமா இருப்பாங்க. அதனால அது பிரியறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அந்த மை ஓகே. வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு அட்ராக்ஷன் இருந்துட்டு இருக்கும் அந்த மை நீங்க யூஸ் பண்ணும்போது. இப்ப கண்டிப்பா மேம். என்னன்னா ஜென்ட்ஸ் வந்து ரொம்ப கேட்குறாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நான் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கேன். இல்ல வேற என் ஆஃபீஸ்ல ஒருத்தங்க இருக்காங்க. என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்ல அதனால போறேன். அப்படிங்கிறாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வசியமை கேட்டு வர வேண்டாம். ஏன்னா அந்த மாரி ஒரு இது வேலை நாங்க பண்ணி குடுக்கறதில்ல. ஓகே மேம். இப்போ நம்ம நெறையா கேள்விப்படுறோம். இந்த மாதிரி பில்லி, சூனியம்லாம் வச்சுடுறாங்க. அ எதனா ஒரு ஏவல் மாதிரியான பிளாக் மேஜிக் வந்து ஒருத்தவங்க மேல பண்றாங்கன்னு சொல்லி. இப்போ ஆல்ரெடி இந்த மை பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தனவசியத்துக்காகவோ, ராஜவசியத்துக்காகவோ இந்த மாதிரி மை பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் அவங்க மேல வச்சோம்னா, அது பலிக்குமா? பலிக்காதா மேம்? கண்டிப்பா வந்து நல்ல கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த பில்லி சூனியம், ஏவல் இது மாரி இருக்கிறதெல்லாம் இந்த மைய வைக்கும்போது அது கிட்டக்கே வராது. துஷ்ட சக்திகள் கிட்டக்கே வராது. நாங்க பண்ணி குடுக்குற மையில. எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர, நிஜமாவே யாராவது நெறைய பேருக்கு செய்வினைலாம் செஞ்சிருந்தாங்க. எங்களால அடுத்தடுத்து வேலைகள் பார்க்க முடியல. எங்க வீட்ல தொடர்ந்து கஷ்டமா இருக்கு. தடைகள் இருக்கு. ம். வேலை கிடைக்க மாட்டேங்கிறது, பணம் தங்க மாட்டேங்கிறதுங்கிறவங்க இந்த வசிமைய யூஸ் பண்ணும்போது, கட்டாயம் அவங்களுக்கு வந்து அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். கண்டிப்பா மேம். இப்போ நம்ம வந்துட்டு இன்டர்வியூவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மை எப்படி வாங்கணும்? அவங்க கிட்ட எதனா ஆடியன்ஸ் கிட்ட எதனா சொல்லணும்னா சொல்லலாம் மேம். எ அதாவது முக்கியமா பெண்களுக்கு சொல்றேன் நானு. ரொம்ப உங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லனாலும் சரி, ஒரு விஷயமே உங்களுக்கு நடக்கவே மாட்டேங்கிறதுன்னு டெய்லி கண்ணீர் வச்சு அதையே விஷயங்கள அவங்க பேசிட்டே இருந்து இருந்து அப்படியே இருந்தாங்கன்னா, இல்ல ஒரு விஷயத்துலேருந்து வெளியில வர முடியல அப்படிங்கிறவங்க, இந்த வசிய மையம் வந்து யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ, அந்த விஷயம் இதில நடக்கும். இந்த ம். வசியமையில. அதாவது நம்ம தோத்து போயிட்டோம், வாழ்க்கையிலேயே தோத்து போயிட்டோம். நெறைய லேடீஸ் இதான் சொல்றது. வாழ்க்கையிலேயே தோத்து போயிட்டோம் மேடம். என்னோட ஹஸ்பண்ட் வேற யார் கூடயோ கனெக்ஷன் இருக்காங்க. அப்புறம் வந்து லவ்வர்ஸ் பிரிஞ்சு போயிட்டாங்க. இல்ல லவ்வர் வந்து இன்னொரு பொண்ணு வச்சுட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வசியமை வந்து உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ, என்ன வேணுமோ அந்த விஷயத்த எங்களால செஞ்சு தர முடியும். அது வந்து உண்மையா இருந்ததுன்னா.
அது மாதிரி இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா கட்டாயம் அதுலேருந்து அதே மாதிரி நிறைய பேர் லோன்லியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது அம்மா வந்து 14 வயசுல இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான் இருக்காங்க, ஒரு தம்பி இருந்தாங்க, அந்த தம்பியும் இறந்து போயிட்டாங்க. அதனால அந்த பொண்ணு லோன்லியாக இருந்துட்டு வேற யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கு, அந்த பையனும் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னும் போது யார்கிட்டயுமே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டா கூட எங்களால் முடிஞ்ச கவுன்சிலிங் நாங்கள் வந்து கொடுக்க முடியும். ஓகே மேம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.